எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களால் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. இப்பவும் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சபைகளுக்குள்ளே பலவிதமான அந்நிய போதனைகள் இருக்கிறது அப்படிங்கிறார். அந்நிய போதனைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பொதுவாக நாம் ஒரு வேதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நல்ல உபதேசத்தில் நாம் இருக்கிறோம், சரியான உபதேசத்தில் நாம் இருக்கிறோம். ஏறக்குறைய நான் ஒரு 33 ஆண்டு காலமாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அங்கிருந்து நான் இப்பொழுது ஒரு ஊழியக்காரனாய் உருவாகியிருக்கிறேன். இந்த 33 ஆண்டு காலமும் எனக்கு ஒரு நல்ல போதனை கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த போதனைகளை நாம் கேட்டு சபைகளுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில அந்நிய போதனைகளும் வரும். அந்நியம்னா நமக்கு சொல்ற ஃபாரின் டாக்டரின்ஸ் அல்லது வெளியிருந்து வரக்கூடிய உபதேசம் அப்படின்னு அர்த்தம். அந்நிய உபதேசம் இது சபைகளை என்ன செய்யுமா, எப்படி ஒரு போஜன பதார்த்தத்தினால் முயற்சி செய்து பலனடையாமல் போனார்களோ அந்த மாதிரி நிறைய சாப்பாடை சாப்பிட்டு, அவர் அப்படிதான் எழுதுறார், பலவிதமான போதனைகளால், பலவிதமான போஜன பதார்த்தங்களால் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவர் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்ன அந்த வசனத்தில், நம்ம எப்படி நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு சில நேரத்தில் என்ன செய்வோம், பலவிதமான டயட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதெல்லாம் இப்போ தான் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அப்போவே பைபிள் எழுதுது. ஒரு சிலர் ஒவ்வொரு டயட் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போல்லாம். அதுவும் இந்த காலத்தில் நிறைய, கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியம்னு பைபிளில் சொல்கிறது இல்லையா. அந்த தற்பிரியத்தில் ஒன்று என்னென்னா, நம்ம பாடியை நல்லா வச்சுக்கிறது ஒன்று, அது அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம தேவனுடைய ஆலயம், அதை கெடுக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பு மேலேயே வெறும் கான்சன்ட்ரேஷன் உடம்பு மேலே மட்டுமே இருக்கும். அவங்க அவ்வளோ செய்வாங்க. தலைக்கு தனியாக, கண்ணுக்கு தனியாக, மூக்குக்கு தனியாக, காதுக்கு தனியாக. தலைக்கு போடுறது என்னமோ ஃபஸ்ட்டு கண்டிஷனர் போடுவாங்க, அப்புறம் ஷாம்பு போடுவாங்க, முடித்த பிறகு ஒன்று போடுவாங்க, தலைக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, உடம்புக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, முகத்துக்கு ஒரு சோப்பு வச்சுருப்பாங்க, உடம்புக்கு ஒரு சோப்பு வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. இந்த மாதிரி உடம்பு அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த டயட். இப்போ நிறைய டயட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலோ டயட்டுங்கிறாங்க, அப்புறம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறாங்க, என்னென்னமோ இருக்குது. எங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஃபைபர் என்னன்றாங்க, ப்ரோட்டீனுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லி தனித்தனியாக அப்படி. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி போஜன பதார்த்தங்களால் செஞ்சு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றணும், சரீரத்தை எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நிறைய உபதேசங்கள், பல விதமான உபதேசங்கள். எனக்கு நான் இந்த ஒரு 33 வருஷத்தில் சொல்லுவேன், நமக்கு ஒரு உபதேசம் இருக்கு, ஆண்டவர் பைபிள்ல ஒன்று கொடுத்துருக்காரு, அது ஒரு சொல்லிக் கொடுக்க போகுது, இதோட அப்படி ஓடிட்டோம்னாலே நல்லதுன்னு நான் நினைப்பேன். இப்படி நிறைய விஷயத்துக்கு போய் 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 பார்த்தீங்கன்னா கடைசியில முடிவுல என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாத்துலயும் குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி ஆண்டவரை விட்டு போனவங்களா இருக்கிறாங்க. இவர் சரியில்லை, அவர் சரி. இந்த உபதேசம் அவங்களை என்ன பண்ணிடுதுன்னா மாத்திடுது. அதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு பார்க்கறாங்க அப்படிங்கிறார். அப்போ சபைகளுக்கு எல்லா காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ 1ஆம் நூற்றாண்டுல சபைக்கு எழுதும் போது கர்த்தர் எழுதுற ஒரு காரியம், 4வது சபைக்கு, தியாத்தரா சபைக்கு ஆண்டவர் எழுதுறாரு. எழுதும்போது அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 2:20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். சபைக்கு ஆண்டவர் சொல்றதான ஒரு வார்த்தை என்னன்னா, நீ உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யேசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவள், தன்னை தீர்க்கதரிசி ஸ்திரீயானவள் தன்னுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல். யேசபேல் யாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வருது. ஆகாபுடைய மனைவி. அவங்க ஒரு ராஜகுமாரத்தி. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்றாங்களா, தன்னை என்னன்னு சொல்றாங்களா, தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறாங்களாம், ஊழியக்காரர்னு சொல்லிக்கிறாங்களாம். சொன்னது மட்டுமன்றி அவங்க என்ன பண்றாங்களா, தேவனுடைய ஊழியக்காரர்களை மோசம் போக்கும்படி போதனை செய்யறாங்களாம். கவனிங்க, ஒரு சபைக்கு போதிக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரருடைய தானே கடமை. கர்த்தர் அதுக்காக அவங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு சபை 5 விதமான ஊழியங்களால் கட்டப்படும். மெய்ப்பருடைய தலைமையில அது நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சபைக்கு யேசபேல் என்னும் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற அப்படின்னா தனக்குத்தானே அவங்க ஆர்டின் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி கடைசி காலத்துல இந்த மாதிரி சபைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல ஒண்ணு என்னன்னா, அவங்க ஊழியக்காரரே அல்ல, அவங்களுக்கு உபதேசம் தெரியாது.
ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களை ஊழியக்காரர்னு காட்டிக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்யறாங்களா, சபையை மோசம் போக்குகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. இதுதான் இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலகளாவிய எல்லா இடங்களிலும் இந்த ஆன்லைன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. எனக்கு ஆன்லைன்ல எப்பவுமே சொல்லுவேன், மனுஷன் கண்டுபிடிக்கிறதுல எல்லாத்துலயும் நன்மை தீமை ரெண்டும் கலந்துதான் இருக்கும், கலக்காம இருக்கவே இருக்காது. வெறும் தீமை இல்லாம ஒண்ணு இருக்குன்னா அது கர்த்தர் கண்டுபிடிச்சது மட்டும்தான். ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு சொல்வாரு நல்லது என்று கண்டார் அப்படின்னு இருக்கும். ஆனா மனுஷன் படைக்கிற எல்லாமே நன்மை தீமை. ஏன்னா அவன் நன்மை தீமை அடித்த கனியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் உருவாக்கிட்டான் எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துலயும் இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் இருக்குல்ல, அதுல நல்லதும் இருக்குது தீமையும் இருக்கு. இப்ப இந்த ஆன்லைன்ல வச்சுக்கிட்டு நம்ம ஆன்லைன் சர்வீஸ் நடத்துறோம், ஆன்லைன்ல பைபிள் ஸ்டடிஸ் கொடுக்குறோம், நிறைய காரியங்கள் செய்யறோம். அதே நேரத்துல இதே ஆன்லைன் பல நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத உபதேசங்களை கொண்டு வருகிறது. அந்நிய உபதேசங்களை என்ன செய்து கொண்டு வருது, அநேக காரியங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இது என்ன செய்யுது, இவங்க எல்லாம் யாரு, இப்படி சொல்லக்கூடியவங்க எல்லாம் உங்களுக்கு போதிக்கக்கூடியவங்க எல்லாம் முதல்ல ஊழியக்காரங்களா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா, கர்த்தர் அவங்கள அழைச்சிருக்கிறாரா, இதை நீங்க கவனிக்கணும். இவங்க எல்லாம் தங்களை தாங்களே ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் வேதம் சொல்லுது. புரியுதா? இவங்களே தங்களை தாங்களே ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள் தங்களை ஊழியக்காரர் என்று போதிக்கிறாங்களா, அந்த போதனைக்கு பேரு வஞ்சகம்னு சொல்லுது. இன்னைக்கு இந்த உபதேசம் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைகிறது. இவர்கள் சொல்றதெல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை விட்டு வழி விலகும்படி விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படி வஞ்சிக்கிறாங்கன்னு இருக்கு. இந்த கர்த்தருக்கு வஞ்சிக்கிறதுக்கும் விக்கிரகத்தை இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்லுவீங்க நாங்களாம் விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்றதே இல்லைங்க, ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் உபதேசம் கொடுத்துக்காரு. ரொம்ப இங்க எதையுமே அவனை லிட்ரலா பேசவில்லை, ஸ்பிரிச்சுவலா பேசுறாரு. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வராங்க, கானானுக்கு போறாங்க. வழியில ஒரு இடத்துல மோசே ஒரு 40 நாள் மேல போயிடுறாரு. இப்ப அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம். கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். கொண்டு போக போறது யாரு? கர்த்தர். நடுவுல யார் அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு? ஒரு கண்ணுக்குட்டி. வந்தது மட்டுமல்ல, அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு பண்டிகையை ரெடி பண்ணிட்டு அந்த பண்டிகைக்கு அவங்க சொல்ற பேரு கர்த்தருக்கு பண்டிகை. இதுதான் வஞ்சிக்கிறது. இன்னைக்கு இருக்கு உலகத்தில் உள்ள உபதேசத்தை கர்த்தருடைய உபதேசமாய் உங்களுக்கு போதிக்கிறவர்கள் அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு ஒண்ணு சொல்றாரு, அது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் எப்பவும் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுவேன், என்ன தெரியுமா? உலக ஆசீர்வாதத்துக்கான பிரசங்கத்தை சபையில கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, ஏங்க உலக ஆசீர்வாதமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் இருக்கு. நம்முடைய தேவைகள் கண்டிப்பாக இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, சாப்பிட போறீங்க. போன உடனே என்ன ஆர்டர் கொடுப்பீங்க தெரியுமா? இட்லி அப்படின்னா இட்லி சொல்லுவீங்க, தோசைன்னா தோசை சொல்லுவீங்க, பூரினா பூரிம்பீங்க. என்னைக்காவது இட்லி ஆர்டர் கொடுக்கும்போது சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், தண்ணி அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? எனக்கு ஒரு பிளேட் இட்லி அவ்வளவுதானே சொல்லுவீங்க. அது கூடவே என்ன செய்யும்? சட்னி, சாம்பார், தண்ணி எல்லாம் அது வரும். வராட்டி நீங்க சொல்லுவீங்க, எங்கப்பா சட்னி எங்க, எங்க சாம்பார் எங்க? அது டிஃபால்ட்டா அதோட வந்துடும். ஆனா நீங்க சாப்பிட போறது, ஆர்டர் பண்ண போறது என்னது? இட்லி ஆர்டர் பண்ண போறீங்க. அவ்வளவே உபதேசம். சபைக்கு நீங்கள் வருவது பரலோகத்துக்கு போவதற்கான உபதேசத்தை கேட்பதற்கு, மறுரூபம் ஆவதற்கு, பரிசுத்தம் ஆவதற்கு, விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு. இதோடு கூட இந்த உலகத்தின் ஆசீர்வாதமும் கூட கொடுக்கப்படும். அது டிஃபால்ட்டா அதுல இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவ்வளவுதான், அது நடக்கும். ஆனா இங்க நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த கூட கொடுக்கப்படுகிற கான்சென்ட்ரேஷனுக்காக தான் சபைக்கே வரோம். அதையே ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறோம். அதுக்காக தான் நான் சபைக்கு வரேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு வகையாய் உங்களை மோசம் போக்குற உபதேசம். உலகத்தின் ஆசீர்வாதத்தை அவன் என்ன சொல்றான்? ஏசபேல் என்ன பண்றாளாம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஏசபேல் என்ன பண்றாங்களாம்? ஒரு காரியத்தை உண்டாக்கி ஊழியக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறாங்களாம், உட்கார வச்சு. இவங்க எல்லாம் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், தோப்பு விற்கிறக்காரர்களும் இருக்கிறார்கள். இவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்களாம். சாப்பாடு போட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ ஏசபேல் போடுற சாப்பாடுல என்னங்க தப்பு இருக்குது? ஏசபேல் சாப்பாடு போடுறாங்க, நாங்க போறோம், சாப்பிடுறோம், வந்துடுறோம், இவ்வளவுதானே. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏசபேல் யாரு? ஒரு நாட்டுடைய ராஜகுமாரத்தி.
அவங்க ஒரு மரியாதை நிமித்தமா எங்களை கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிடுறது என்ன இருக்கு? இப்ப நீங்க ஏசபேல்ங்கிற இடத்துல, ராஜகுமாரத்திங்கிற இடத்துல இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உள்ள உலகத்தின் ராஜ்யங்களை, இன்னைக்கு உள்ளவர்களை கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உள்ள ராஜாக்கள், இன்னைக்கு உள்ளதானவர்கள் ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை கூப்பிடுறாங்க. அது மதவாதிகளா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், கூப்பிடுறாங்க. நீங்கள் போய் உட்கார்ந்து அவரோடு கூட என்ன பண்ணுகிறீர்கள்? போஜனம் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய வியூல என்னன்னா, என்ன தப்பு இருக்கு? கூப்பிட்டாங்க, போனோம், உட்காரோம், சாப்பிடுறோம். இதைத்தானே ஏசபேலும் செஞ்சிருக்கிறாங்க. இதைத்தானே ஏசபேல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கூட போய் உட்கார்ந்து சாப்பிடுறதை வேதம் சொல்லுது அருவருக்கிறார் கர்த்தர். இல்ல வேணாங்கிறாரு. அவங்க கூட போய் உட்கார்ந்து சாப்பிடாதேங்கிறாரு. அந்நியரோட கூட கலவாதேங்கிறாரு. இன்னைக்கு கடைசி காலத்துல நான் சொல்றது ஊழியக்காரங்களை மட்டும் இல்ல, விசுவாசின்னு சொல்றேன். விசுவாசிகளும் உலகத்தோடு கூட இணைந்து சில காரியங்களுக்கு தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி போகும் பொழுது இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்களும் போனோம், ஒன்னா இருந்து பண்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவன் அவருக்குரியவன் அல்ல. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்துல வாங்கல், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ஒண்ணு இது இல்ல அது. அப்போ உங்களுக்கு சபைக்குள்ள ஒரு மாதிரி வாழ்க்கை வாழணும், சபைக்கு வெளியே ஒரு வாழ்க்கை வாழணும். சபைக்கு வெளியே நீங்க சொல்றது சரி, சபைக்கு உள்ள நீங்க சொல்றது சரி. அங்க அது சரி, இங்க இது சரினா அது மாய்மாலம் இல்லையா? ஒண்ணு இங்க இதுனா அங்கேயும் அதுதான், அங்க அதுனா இங்கேயும் அதுதான். ரெண்டும் மாறி மாறி வராது இல்ல. ஒண்ணு நாங்க இங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க அதை ஒத்துக்கிறீங்க, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வெளியே போய் சொல்றீங்க. அதை நாங்க கடிந்து கொள்ளும் போது அது உலகத்துக்கு அப்படித்தான் இருக்க முடியும். நான் சொல்றேன், இதுதான் ஏசபேல் பந்தி. அங்க போய் உட்காந்துக்கிட்டு அவங்களோட கூட இருக்கிறோம், அவங்க கூட சேர்ந்துக்கணும், அங்க ஒன்னா இருந்துக்கணும். இங்க வரும்போது இவங்களோட சேர்ந்துக்கணும், இவங்களோட ஒன்னா இருந்துக்கணும். இங்கேயும் நான் நல்லவனா காட்டிப்பேன், அங்கேயும் நான் நல்லவனா காட்டிப்பேன். இதை கர்த்தர் அருவருக்கிறார். ஒண்ணு கர்த்தருடைய பந்தி, இல்லனா ஏசபேல் பந்தி. 1 கொரிந்தியர் 10:21 வசனத்தை வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. ஒண்ணு கர்த்தருடைய பாத்திரம், இங்கே இல்ல தேவனுடைய பாத்திரம். இது பரிசுத்தமானது. இங்கே சில காரியங்கள் கடினமாகத்தான் இருக்கும். இது பரலோகத்திற்கு வழி சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். எல்லாமும் இருந்துகிட்டு எல்லா மாதிரியும் வாழ்ந்துகிட்டு நான் பரலோகத்துக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தாட் ஒன்று இருக்கு, பேலன்சிங் டாக்டரின் அப்படின்றாங்க. என்ன பேலன்ஸ் அப்படின்னு சொன்னா, அப்படி இருந்துக்கணும் இப்படி இருந்துக்கணும், அப்படி பேலன்ஸா போய்க்கணும். பேலன்ஸை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா பாவத்துக்கும் பரிசுத்துக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது, விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது, இருளுக்கும் ஒளிக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒண்ணு இது இல்ல அது. ரெண்டத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே போகணும்னா, இப்போ சொல்றேன், சபை பெருகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும், வீடு உங்கள் ஆசீர்வாதத்தால் நிரம்பும். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புல நிக்குமா? இதான் கேள்வி. நியாய தீர்ப்புக்கு ஏத்த மாதிரி தான் நாம வாழணும். இன்னைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு நியாய தீர்ப்புல ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு அற்புதம் செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டா அப்புறம் போய் நியாய தீர்ப்புல கர்த்தர்கிட்ட நிக்கிறான். நிக்கும் போது வசனம் சொல்லுது, உன்னை எனக்கு தெரியாதுங்கிறார் ஆண்டவர். இல்ல ஆண்டவரே, பிசாசு துரத்தின, தீர்க்க தரிசனம் உரைச்சேன், வியாதி சுகமாக்கின, தெரியாதுப்பா. இல்ல அன்னைக்கு அவ்வளவு அற்புதம் நடந்துச்சே, என் பிதாவின் சித்தத்தின்படி நீ செய்யல, நீ உன் சித்தத்தின்படி செஞ்ச, அந்த பூமியில உனக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீ கீழ்ப்படிஞ்ச, அது கொடுத்துட்டேன், செஞ்ச பாவத்துக்கு இப்ப தண்டனை வருது. அவ்வளவுதான். ஒண்ணு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர், இல்ல பாகால் தெய்வமானால் பாகால். பாகாலுடைய தீர்க்க தரிசியும் உட்காந்துப்பேன், கர்த்தருடைய தீர்க்க தரிசியோட போய் உட்காந்துப்பேன். இவங்க கிட்ட நல்லவனா இருந்துப்பேன், அவங்க கிட்ட நல்லா இருந்தப்பனா கிடையாது. இதை ஏன் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருன்னா, கடிந்து கொண்டு சொல்றதுக்காக சொல்லல. உங்கள் மேல கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, காடுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை பயன்படுத்தணும்னா உன்னை பியூரா மாத்தி தான் செய்ய முடியும், இல்லைன்னா உன்னை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்றதுக்கு உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். அழுக்கு பாத்திரத்துல பால் காய்ச்ச முடியாது. அப்போ ஒரு பாத்திரத்துல பால் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு உன்னை யூஸ் பண்ண முடிவு பண்ணா, உன் பாத்திரத்தை மொத்தமா கழுவணும், சுத்தமாக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. ஒன்னு ஏசபேல் பாத்திரம், இல்லையா கர்த்தருடைய பாத்திரம். எதுல நாம பானம் பண்ண போறோங்கிறதா இப்ப கேள்வி. நான் அங்க போகும்போது அப்படி இருந்துப்பேன், இங்க வரும்போது இப்படி இருந்துப்பேனா? இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு திட்டவட்டமா சொல்றார். அதுவும் இந்த கடைசி காலம். இப்ப ஆண்டவர், உலகம் ரொம்ப மோசமா போகுது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக நம்முடைய வேலை கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்கு வருவதாக. வேற யார் ராஜ்யம் வரணுங்கிறத கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
ஏன்னா வேதம் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். நம்ம வேலை ஆண்டவரை தேடுவது, மனுஷனுக்கு பின்னால் போவதல்ல, ராஜகுமார்த்திகளுக்கு பின்னால் போவதல்ல, ராஜாக்களுக்கு பின்னால் போவதல்ல. நம்முடைய வேலை தேவனுக்கு பின்னால் போவது. நான் சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். பைபிளை படி, இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும்.